அதாவது பார்த்தாள் பூமாதேவி, பரமேஸ்வரா உயிர் சுமையை குறைக்க சொன்னா எனக்கு பெணச்சுமை தாங்க முடியல. ஏ அம்மா, ஏ பூமாதேவி, பெணச்சுமையை தானே குறைக்கணும். அஞ்சாத மலையாத கவலை உனக்கு வேண்டாம், பெணச்சுமையை நானே குறைச்சு தருகிறேன் என்ற பரமேஸ்வரா. பெணச்சுமையை நீங்க எப்படி குறைக்க முடியும்? ஏ அம்மா, ஏ பூமாதேவி, நான் எப்படி உன் பெணச்சுமையை குறைக்க போறேன் தெரியுமா? உலகில் பிள்ளையாக பிறக்க போறேன், பெணச்சுமைய குறைச்சு தாரேன், சுடலையாக பிறக்க போறேன், பிறக்க போறேன், சுடுகாட பிறக்க போறேன். பறக்க போறேன், மையானத்தை காத்து தாரேன். ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது பார்த்தா பார்வதா தேவியானவ பகவான் நாம புள்ள வரம் கேட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னார. ஆனா இப்பொழுது ஆண்டவன் பகவான் பூமாதேவிக்கு பிள்ளையா பிறக்க போறோம்னு சொல்லுதாரு. இந்த பகவான நாம இனி சும்மா விடலாமா? இவர் எங்கெங்கே அவதாரங்கள் எடுத்தாலும் இவருக்கு பின்னாலே அவள் அவதாரம் எடுக்க வேணுமே என்று ஆண்டவா பரமேஸ்வர சொடலையாக பிறந்தீரானா, சொடலம் ஆடத்தியா நான் பிறப்பேன், மாயாண்டியா பிறந்தீரானா, மாய பேச்சியாக நான் பிறப்பேன், பிள்ளைய உலகில் பிறந்தீரானா, பேச்சு அம்மாளாக நான் பிறப்பேன், பிறந்தீரானா. பரமேஸ்வரா, பூலோகத்துல போய் நீங்க பிள்ளையா பிறந்தீரானா, நான் உங்களுக்கு முன்னால பேச்சியாக பிறப்பேன், நான் பேச்சியாக பிறப்பேன். நீங்க சுடலையாக பிறந்தீரானா, நான் சுடுகாட்டு பேச்சியாக சுடல மாடத்தியாகவே நான் பிறப்பேன். நீங்க மாயாண்டியா பிறந்தீரானா, நான் மாய பேச்சு மையான பேச்சியாக நான் பிறப்பேன் என்று சொல்ல பார்த்தார் பகவான். நாம எங்கெங்கே அவதாரம் கொண்டாலும் நாமளுக்கு முன்னால் நாம் தேவி பிறந்தால் தானே நமக்கு செய்த பாவங்கள் தீரும் என்று மனமதில் எண்ணி, அம்மா பிள்ளை வர வேணும் என்று அன்றைக்கு கேட்டியே, அப்பேற்பட்ட பிள்ளை வர உனக்கு வேணுமே. ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாய பார்வதிய சதி சக்தி பார்வதிய சக்தி சக்தி பார்வதியே, பகவானோட வார்த்தைகள் உனக்கு புள்ளவர வேணுமானா, வடக்கு வாச கோட்டையில இரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணாதில மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதம்மா, சுடர் விளக்கின் முன்னாலே குளித்து சானம் செய்து சரையாலே பட்டுடுத்தே சானம் செய்து நாமம் செய்து ஈரத்தூயல் களையாமல் முந்தி புரியாமல் ஆண்டவன மனதில் எண்ணி வேண்டிய கிரிகை எல்லாம் விமர்சையுடன் செய்தல்லவோ கண்களையும் மூடிக்கொண்டு
ஓடிக்கொண்டு தானப்பட்டை ஏந்தி ஏந்தி கடவுளையும் நினைத்தேனோ கடவுளையும் நினைத்தையான தானப்பட்டதில கை குழந்தை கிடைக்கும் அம்மோ சிவபெருமான் சொன்ன சிவபெருமான் சொன்ன போது சக்தி அவள் யாரு சொல்வா சக்தி பிள்ளையோட ஆசையாலே பார்வதி உனக்கு புள்ள வர வேணுமே ஆனா அதாவது என்ன செய்யணும் தெரியுமா வடக்கு வாச கோட்டையிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதிலே தங்கத்தூண் இருக்குகிறது அந்த தங்கத்தூணின் முன்னாலே தூண்டா மணி விளக்கு சுடர் விளக்கு எரிகிறதம்மா வேண்டிய கிரிகையை செய்து விமலனை நினைத்தையான உனக்கு கை குழந்தை வந்து கிடைக்கும் என்று சொல்ல பார்வதா தேவி பார்த்தா பிள்ளையோட ஆசையால நம்ம ஆண்டவனை நினைக்கணும் வேணும் அரிய பெரிய தவம் இருக்க வேணுமே என்று அவ என்ன விதமாகவே வருகிறாள் தெரியுமா சத்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவர் வெள்ளி செவ்வா தலைமொழி வெள்ளி செவ்வா தலைமொழி விரதமத தானிருந்து குளித்து சானம் செய்து வர்ண பட்டுடுத்தி நேமம் செய்து பிள்ளையோட ஆசையால புள்ளவரம் வேணும் என்ன புள்ளவரம் வேணும் என்ன தவமதான் செய்ய சத்தியானவா புள்ள வர வேணும் என்று பெரிய தவம் இருக்கணும் மதள வர வேணும் என்று மகாத்தவம் செய்ய வேண்டும் குழந்தை வர வேணும்னா கொடிய தவங்கள் இருக்க வேண்டும் என்று குளித்து சாணம் பண்ணி ஈரத்துயில் கிடையாமல் எடுத்த முந்தி புளியாமல் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் புரிய வேணும் என்று அவ ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதிலே அதாவது சுடர் விளக்கு எரிய கண்டு சுடர் விளக்கின் முன்னாலே மங்கை சக்தி பார்வதா தேவியானவா அவ எப்படி தவம் இருக்க வருகிறாள் தெரியுமா சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டாள் மாவால தரமொழிகி மஞ்சளால கோலம் போட்டாள் பாரு கொண்டு தரமொழிகிய பிடித்து வைத்த நரநாளி நரமரக்க தேங்கபலோ தேங்கபலோ
கடவுளை நினைத்தா குளித்து சாணபானம் முடித்து சாந்தால தரமுழுகுனா சந்தனத்தால் கோலம் போட்டு மாவால தரமுழுகி ஓ மச்சான் என்னத்தையும் மாத்தி